பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் நேற்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பேதுரு கிறிஸ்துவை பார்த்து கேட்ட ஒரு காரியம், நீர் என்னுடைய கால்களை கழுவலாமா என்கிற தலைப்பிலே நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அதே பேதுரு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அவர் சொன்ன காரியங்களில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொன்ன ஒரு காரியம் 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? மிக அழகாக இருக்குது. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார் என்று சொன்னால், நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக. நாம் யாரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும்? தேவனிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இது நம்ம 2 விதமாக பேசணும். ஒன்று, இந்த பூமியில் நாம் தேவனிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் இப்படியாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாம் தேவனோடு சேர வேண்டும். இன்னொன்று இருக்கு, சேர்க்கப்படுதல். எங்க? அங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பார். நாம் சேர்க்கப்பட வேண்டும். தேவனிடத்தில் என்ன செய்யப்படணும்? சேர்க்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த பூமியிலும் நாம் தேவனிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இந்த பூமியில் நம்முடைய ஓட்டம் நிறைவு பெற்ற பின்பு நாம் நித்தியத்தில் தேவனோடு சேர்க்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு இன்னொரு வசன விளக்கமும் நான் உங்களுக்கு தர்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து தெசலோனிக்க திருச்சபைகளுக்கு எழுதும்போது அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 தெசலோனிக்கர்லையும் பார்க்கலாம், 1லையும் பார்க்கலாம். 1ல் 2 தெசலோனிக்கர் சொல்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர்க்கப்படுவதை குறித்து அப்படிம்பார். நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 2:1, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால். எப்படி? நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம், நாம் அவரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அப்போ நன்றாய் கவனிங்கள். 2 காரியம். முதல் காரியம், இந்த பூமியிலே கிறிஸ்துவை அறிந்து பிதாவினிடத்தில் சேர்க்கப்படுகிறோம். 2வது காரியம், எங்க? நித்தியத்தில் அவரோடு கூட நாம் என்ன செய்யப்படுறோம்? சேர்க்கப்படுகிறோம். நான் உங்களுக்கு இன்னொரு விளக்கமும் நான் உங்களுக்கு தர்றேன். எபிரேயருக்கு எழுதும்போது அந்த பரிசுத்தவான் சொல்கிற வார்த்தையை பாருங்க. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நான் வாசிக்கிறேன். எபிரேயர் பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு? நான் வாசிக்கிறேன். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம். ஏன்னா ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தப்பட்டார்னு போட்டிருக்கோம். நான் வாசிக்கட்டுமா? எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சரியா? மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ முதலாவது, நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக இயேசு மாம்சத்தில் பாடுபட்டார்.
புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்து பாடுபட்டதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் பிரதானமான ஒரு காரியம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும். அதில் முதல் காரியம், இந்த பூமியிலே நாம் தேவனிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். ஒரு காலத்தில் நாம் தேவனை சேராதவர்களாயிருந்தோம், அந்நியர்களாயிருந்தோம். கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்து சிந்தின இரத்தம் நம்மை தேவனிடத்தில் சேர்த்தது. அதே போல இன்னொரு காரியம், நாம் தேவனிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பூமிக்கு வந்து, அதாவது நீதிமான்களை என்ன செய்வாங்கன்னா பிரித்தெடுத்து தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. பதரையோ அக்னினால சுட்டெரிப்பாங்க. தம்முடையவர்களை அவர் சேர்த்து கொள்வார். ஒரு நாள் இருக்கு, சேர்த்து கொள்வார். அப்படி சேர்த்து கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். அதே போல இன்னொன்னையும் சொல்லிடுறேன், நாமும் இந்த உலகத்தில் பாடுகளை சகிப்பதற்கு, பாடுகளுக்கு பங்காளி ஆவதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். நமக்கும் பாடுகள் உண்டு. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, ஏன்னா பேதுரு இதை மாத்திரம் சொல்லலை, இன்னொன்னையும் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை சொல்லிட்டு நாமும் பாடுபடணும் அப்படிங்கிறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க, 1 பேதுரு 4:1-2 படிக்கிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ எதற்காக நமக்கு பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் மனுஷனுடைய சித்தத்தின்படி, இல்லைன்னா மாம்ச இச்சைகளின்படி, மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பிழைப்போம். அதனால தான் நமக்கு பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது. நான் இப்படி சொல்லட்டுமா, எந்த மனுஷன் இந்த பூமியில் கர்த்தருக்காக பாடுபடுறானோ அந்த மனுஷன்தான் கர்த்தருக்காக ஒழுங்காக வாழுவான். ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில் பாடுகளே இல்லை அப்படின்னா அவன் நிச்சயமாக கர்த்தருக்காக ஒழுங்காக வாழ மாட்டான். வசனம் தெளிவாக சொல்வது எப்படி? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ எந்த மனுஷன் பாடுபடுறானோ கண்டிப்பாக அவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாடுபடாமல் நல்லா தின்னு கொழுத்து எந்த பாடும் வரல, எந்த பிரச்சனையுமே அவனுக்கு வரல அப்படின்னா நிச்சயமாக அவன் மனுஷருடைய இச்சையின்படி தான் வாழுவான். அவன் தேவ சித்தத்தின்படி கண்டிப்பாக வாழ மாட்டான். அவன் வழி மாறிடும். அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் சில பாடுகளை அனுமதிக்கிறார். அதனால் பாடுகள் வரும்பொழுது அதை நம்ம சந்தோஷமாக என்ன செய்வோம்னா ஏற்றுக்கொள்வோம். அப்போ கிறிஸ்து பாடுபட்டது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக. நமக்கு வருகிற பாடுகள் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நாம் மாம்ச இச்சையின்படி, மனுஷ இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க வேண்டும், பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். இதற்காகத்தான் நமக்கு பாடுகள் வருகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.